பெரியாரின் பத்திரிகையை வாங்கி படிக்காதே என சொன்ன கிறிஸ்தவர்கள். அதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். ஈவே ராமசாமி கூறியது: இவ்வளவு பேர் பாராட்டுகிறார்கள், பல தரப்பட்டவர்கள் பாராட்டுகிறார்கள், நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவர்கள் பாராட்டுகிறார்கள், பக்தி நிறைந்தவர்கள் பாராட்டுகிறார்கள், என்னுடைய கருத்திற்கு மாறானவர்கள் கூட என்னை பாராட்டினார்கள். இதுவரை என்னை எல்லோரும் வைது கொண்டிருந்தார்கள், எல்லோரும் என்னை தாக்கி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லோரும் என்னை பாராட்டக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார்களே என்று சொல்லும்போது எனக்கு என் மீதே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என்ன அந்த சந்தேகம் என்று சொன்னால், நாம் ஒருவேளை கொள்கையிலிருந்து வலிவு கொண்டு இருக்கின்றோமோ, நழுவி கொண்டிருக்கின்றோமோ, அல்லது நாம் ஏதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டோமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. கொஞ்சம் சுதாரித்து கொண்டேன். இல்லை, நாம் ஒருபோதும் அப்படி ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. நம் வாழ்நாளில் எப்போதும் சமரசம் செய்து கொண்டதில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள் என்றால், அவர்களுடைய அறிவுத்திறனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இப்போது வளர்ந்திருக்கிறது என்று அதற்கு பொருள். அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 5/6/2024 விடுதலை 90ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஈவே ராமசாமி சொன்னதென கி. வீரமணி சொன்னது அது. பகுத்தறிவாதி ஈவே ராமசாமி தனக்கு கிடைக்கும் பாராட்டுகள் அதிகரிப்பதால் 2 கேள்விகளை அல்லது 2 சந்தேகங்களை எழுப்புகிறார். அவை யாவை என்றால், தான் போலி பகுத்தறிவாதி ஆகிவிட்டோமோ, அதனால்தான் தன்னை மக்கள் ஆதரிக்கிறார்களோ, அல்லது மக்கள் அறிவு மேம்பட்டு விட்டதா என கேள்வி எழுப்பி, தான் அசல் பகுத்தறிவாதியாகத்தான் இருக்கிறோம், தான் உட்பட தங்கள் இயக்க ஆட்கள் எவர் மீதான பகுத்தறிவிலும் தமக்கு சந்தேகமில்லை, அவர்கள் அறிவிலும் பழுதில்லை, தங்கள் பகுத்தறிவு பேச்சை கேட்டு கேட்டு மக்களின் அறிவுதான் மேம்பட்டுள்ளது என புலகாங்கிதம் அடைகிறார். ஈவே ராமசாமி கூறியது சரியா என சரிபார்ப்போம். ஏனெனில் தப்பும் தவறுமாக பேசுவது ஒன்றும் ஈவே ராமசாமிக்கு புதிதில்லையே. ஒரு உதாரணத்திற்கு, கிறிஸ்தவர்கள் ஈவே ராமசாமி காலத்தில் எப்படி இருந்தார்கள்? அவர்களிடம் ஈவே ராமசாமி எப்படி பகுத்தறிவை காட்டினார்? இன்றைக்கு கி. வீரமணி காலத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களிடம் பகுத்தறிவை கி. வீரமணி எப்படி காட்டுகிறார் என பார்ப்போம். ஈவே ராமசாமி கூறியது கத்தோலிக்க பெரியார்கள் என்கிற தலைப்பில் எழுதப்பட்ட தலையங்கத்திலிருந்து. இப்போது நமது இயக்கத்தை பகிரங்கமாக எதிர்க்க புறப்பட்டு இருக்கிறார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ பாதிரிமார்களே ஆவார். இவர்கள் நமது இயக்கத்தை கண்டு பயந்து இப்போது நமது இயக்கத்தையும் குடியரசையும் எதிர்க்க புறப்பட்டிருப்பதன் காரணம் நமக்கு விளங்க. சமீபத்தில் கோயம்புத்தூர் ஜில்லாவில் உள்ள கத்தோலிக்கர்களுக்கெல்லாம் அந்த மத குருவாகிய மேட்ரி ராணியார் என்பவர் குடியரசிலும் சுயமரியாதை இயக்கத்திலும் யாரும் சம்பந்தம் வைத்து கொள்ளக்கூடாது, குடியரசு வரவழைத்து படிப்பவர்கள் 15 நாட்களுக்குள் அதை நிறுத்திவிட வேண்டும் என்று ஒரு சுற்று தரவு அனுப்பி 15 நாட்களில் குடியரசை நிறுத்தாதவர்களை ஜாதி பிரஷ்டம் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. சென்ற 30/10/1932 திருச்சியில் நடந்த கத்தோலிக்க வாலிபர் மாநாட்டிலும் சுயமரியாதை இயக்கத்தை கண்டிப்பதாகவும் வாசக சாலைகளிலும் பொது மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் இவ்வியக்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்றும் தீர்மானித்திருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிரிமார்களும் அவர்களுடைய பக்தர்கள் சிலரும் செய்யும் வீண் மிரட்டலை கண்டு நமது இயக்கமோ குடியரசோ சிறிதும் அஞ்சப் போவதில்லை. சைவ பெரியார்கள் செய்த எதிர்பிரச்சாரத்தை விட, வைணவ பெரியார்கள் செய்த எதிர்பிரச்சாரத்தை விட
காங்கிரஸ் பெரியார்கள் செய்த எதிர்பிரச்சாரத்தை விட கத்தோலிக்க பெரியார்கள் ஒன்றும் அதிகமான எதிர்பிரச்சாரம் பண்ணிவிடப் போவதில்லை. மத கட்டுப்பாடுகளினாலும் மத குருமார்களாலும் தங்கள் அறிவும் சுதந்திரமும் செல்வமும் பாழாகின்றன என்ற உணர்ச்சி பெற்ற மக்களை சுயமரியாதை இயக்கத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லுவதனாலோ குடியரசை படிக்கக்கூடாது என்று கூறுவதனாலோ அடக்கிவிட முடியாது என்று எச்சரிக்கின்றோம். இனி எந்தவிதமான பிரச்சாரம் செய்தாலும் ஜாதி பகிஷ்காரம், மத பகிஷ்காரம் போன்ற பூச்சாண்டிகளை காட்டினாலும் பகுத்தறிவுடைய மக்களை பயமுறுத்த முடியாது. ஜாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம் என்று சொல்லும் சுயமரியாதை இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், குடியரசை படிப்பவர்கள் ஜாதி பிரஷ்னத்திற்கும் மத பிரஷ்னத்திற்கும் அஞ்சுவார்களா? ஆகையால் கத்தோலிக்க பெரியார்களின் மிரட்டலும் ஆர்ப்பாட்டமும் வீண் என்பதை காட்ட விரும்புகிறோம். ஈவே ராமசாமி, குடியரசு தலையங்கம், 6/11/1932. மேற்கண்ட ஈவே ராமசாமியின் தலையங்கத்தில் கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்டுள்ள முறைகளின் மூலம் அக்கால கிறிஸ்தவம் எப்படி இருந்தது, அவர்களிடம் ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு எப்படி வேலை செய்தது என பார்த்தோம். அதேபோல் வீரமணி காலத்தில் கிறிஸ்தவர்கள் தீக்க ஆசாமிகள் எப்படி கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் தீக்க ஆசாமிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என பார்ப்போம். கலகத்தின் அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் என்கிற தலைப்பில் 17/9/2021 நாள் விடுதலையில் வந்த செய்தியில் வீரமணி கூறியது. இன்றைக்கு பார்த்தீர்களானால் பாதிரியார்கள் பெரியார் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு வாஷிங்டனில் உள்ள பாதிரியார் அவர்கள் எனக்கு நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறார். அன்புராஜ் அவர்கள் அந்த கடிதத்தை எடுத்து காட்டினார். அதே போன்று நேற்று கூட திருச்சியில் பாதிரியார்கள் 7 பேர் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு யாரும் விரோதிகள் அல்ல இந்த கொள்கைக்கு என வீரமணி கூறியிருந்தார். ஆக கிறிஸ்தவம் ஈவே ராமசாமி காலத்திலிருந்து வீரமணி காலத்தில் முற்றிலும் மாறுபட்டுள்ளது என அறிய முடிகிறது. ஈவே ராமசாமியால் நடத்தப்படும் குடியரசு பத்திரிகையையே புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்ன கிறிஸ்தவம் இன்றைக்கு ஈவே ராமசாமியின் பிறந்த நாளில் பங்கேற்கிறார்கள். ஆக இந்த வித்தியாசத்தை பார்க்கிற போது ஈவே ராமசாமிக்கு எழுந்த சந்தேகம் போன்றே நமக்கும் சந்தேகம் ஏற்படுவது இயல்புதானே. ஈவே ராமசாமி புத்தியில் சிந்திப்போரின் பகுத்தறிவு இன்றைக்கு பிழை நிரம்பியதாக ஆகிவிட்டதா? அதன் காரணமாக மதவாதிகள் தீக்காவினருக்கு அனுசரணையாக இருக்கிறார்களா அல்லது கிறிஸ்தவர்கள் பகுத்தறிவாகிவிட்டார்களா? ஈவே ராமசாமி இதே கேள்வியை எழுப்பி பிழையான பதிலை தான் தந்தார். எப்படி இவர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள் என்றால் இவர்களுடைய அறிவுத்திறனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இப்போது வளர்ந்திருக்கிறது என்று அதற்கு பொருள் என்றார். தனக்கு பெருகிய ஆதரவை கண்டு நிச்சயம் இவை பிழையான பதில்தான். ஈவே ராமசாமி தம் அறிவு கொண்டு சிந்தித்து பெறாத சரியான பதிலை நாம் தருகிறோம். கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் தீக்க ஆசாமிகள் போதிய பகுத்தறிவை காட்ட தவறினார்கள். அதனால்தான் வீரமணிக்கு ஆதரவு பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதே கசப்பான உண்மை. அதனால்தான் எந்த ஈவே ராமசாமியை எதிர்த்தார்களோ அந்த ஈவே ராமசாமியின் பிறந்த நாளுக்கு வீரமணியிடம் வாழ்த்து சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஈவே ராமசாமியின் புத்தியில் சிந்திப்போர் கிறிஸ்தவர்களிடம் சரியாக பகுத்தறிவை காட்டவில்லை. அதனால் கிறிஸ்தவர்கள் பாராட்டு பத்திரம் தருகிறார்கள் என்கிற நம் குற்றப்பத்திரிகை சரியா? ஆதாரம் என்ன? கிறிஸ்தவர்கள் ஈவே ராமசாமி காலத்தில் இருந்தது போலதான், இன்னும் சொல்ல போனால் அதையும் விட அதிக மதப்பற்றாளர்களாக மாறியிருக்கிறார்கள். இந்து மதத்தில் இருந்தபோது பிராமணால் என்கிற வார்த்தையே உபயோகிக்க அச்சப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்திற்கு மாறிய பின் கிறிஸ்தவ பிராமணால்
என தைரியமாக சர்வ சாதாரணமாக புலங்குகிறார்கள். அமாவாசை என்ற கூட்டம், பழனி பாத யாத்திரை போல் வேளாங்கண்ணி பாத யாத்திரை, பௌர்ணமி கிரிவல நாள் என்ற சிறப்பு ஆராதனை, சிவராத்திரி என்று ஈசாவுக்கு போட்டியாக சிறப்பு திருவிழா, பிள்ளையார் சிலை பால் குடித்தது என்பது போல் இயேசு சிலை கண்ணீர் வடித்தது என ஈவே ராமசாமி காலத்தில் இல்லாத புது புது வியாதி எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு வந்துள்ளது. செத்தவர் இயேசுவை போல் உயிர் தழுவார் என நம்பி பிணத்தை வைத்து கொண்டு பாதிரியை அழைத்து ஜெபிக்கிறார்கள். இதுதான் இன்றைய வீரமணி காலத்து கிறிஸ்தவமாக உள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக தினசரியை திறந்தாலே பாதிரியாலின் மதபோதகர்களின் பாலியல் குற்றங்கள், அனாதை இல்லம் நடத்தி இன்னும் பயங்கர கொடுஞ்செயல்கள். ஈவே ராமசாமி காலத்தில் கிறிஸ்தவர்கள் 8 அடி பாய்ந்தார்கள் என்றால் இன்றைக்கு 16 அடி பாய்கிறார்கள் என சொல்லலாம். அதனால் வீரமணியின் பகுத்தறிவும் 16 அடி பாய வேண்டாமா? ஆனால் 8 அடி என்பது பின்னோக்கி 4 அடிக்கும் 2 அடிக்கும் பாய்ந்து கடைசியில் பாயவே பயந்து பதுங்குவதாகத்தானே பார்க்க வேண்டியுள்ளது. மேற்கண்ட நாம் குறிப்பிட்ட கிறிஸ்தவ மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஈவே ராமசாமியில் புத்தியில் சிந்திக்கிற வீரமணி நேர்மையாக சாடி இருந்தால் ஈவே ராமசாமியின் பிறந்த நாளை எந்த பாதிரியாவது கொண்டாடி இருப்பாரா? தீகா ஆசாமிகள் கிறிஸ்தவர்களிடம் நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் நன்றியாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனை நெகிழ்வுத்தன்மை என்று சொல்வதை விட தீகா ஆசாமிகளின் பகுத்தறிவில் விழுந்த ஓட்டை என சொல்லலாம். ஆனால் பகுத்தறிவில் விழுந்த இந்த ஓட்டையை புரிந்து கொள்கிற அறிவுத்தன்மை இல்லாமல் இவர்கள் பகுத்தறிவாதியான தங்களை பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அறிவுத்திறனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் இப்போது வளர்ந்திருக்கிறது என்று அதற்கு பொருள் என அரைவேக்காட்டுத்தனமாக கருத்துரைக்கிறார். சென்ற 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றியை பார்த்து ஜார்ஜ் பொன்னையா என்கிற பாதிரி சொன்னது, சட்டமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை என. காணிக்கை என சொல்லி இருந்தால் கூட கௌரவமான வார்த்தை. பிச்சை என தரந்தாழ்ந்து பேசியதையே கேட்டும் கூட கேட்காத மாதிரி போனார். திகாவினரை எல்லாம் பகுத்தறிவாதியாக யார் மதிப்பார்? திமுகவினரின் வெற்றி பெரும்பான்மை சமூகம் போட்ட பிச்சை என ஒரு இந்துத்துவவாதி கூறியிருந்தார். வீரமணி வானுக்கும் பூமிக்குமாய் குதித்திருக்க மாட்டாரா? கிறிஸ்தவம் என்றால் ஏன் குதிக்க மறுக்கிறார்? இந்த அறிவு குறைபாடுதான் போலி பகுத்தறிவு, போலி நாத்திகம். இந்த போலித்தன்மைக்கு பரிசாகத்தான் ஈவே ராமசாமியின் பிறந்த நாளுக்கு கிறிஸ்தவ மதவாதிகள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இந்த கேவலத்தை அந்த நாளில் ஈவே ராமசாமியும் உணர்ந்திருக்கவில்லை, இன்றைய நாளில் வீரமணியும் உணரவில்லை. சொந்த புத்தியில் சிந்தித்தால் ஒருவேளை தம் போலி பகுத்தறிவை உணர்ந்து திருந்த வாய்ப்புள்ளது. ஆனால் ஈவே ராமசாமியின் புத்தியில் சிந்திப்பதால் ஈவே ராமசாமியே உயிர்த்தெழுந்து வந்து மண்டையில் 4 போட்டு திருத்தினால் தான் உண்டு. இல்லையேல் மடையர்களாகத்தான் போலி பகுத்தறிவாதிகளாகத்தான் இருப்பார்கள். கிறிஸ்தவ பாராட்டு விவித காரணங்களால் போலி பகுத்தறிவாளர்களுக்கு கிடைக்கிறது என்றால் இஸ்லாமிய ஆதரவும் பாராட்டும் எதன் காரணமாக பெரியாரியவாதிகளுக்கு கிடைக்கிறது என்றால் இஸ்லாமிய பயங்கரவாதத்தினை அடிப்படையாக கொண்டு நடந்த எந்த குண்டுவெடிப்பு செய்தியையும் விடுதலை பிரசுரிப்பதே இல்லை என்கிற காரணங்களால். சமீபத்திய உதாரணம் ராமேஸ்வரம் கஃபே என்னும் உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு, கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு, கேரளாவில் பேராசிரியர் ஜோசப் பயங்கரவாதிகளால் கையறுக்கப்பட்ட சம்பவம் என எந்த செய்தியையும் தம் பத்திரிகையில் பிரசுரிக்காமல் சிறுபான்மையினரின் உள்ளம் கவர் கல்வனாக அறிவு மோசடி பேர் வழியாக
இந்த பகுத்தறிவாதிகள் இருக்கும்போது இத்தகைய போலித்தனத்தை மதவாதிகள் இருகரம் நீட்டி வரவேற்பார்களே. அப்படித்தான் அன்றைக்கு ஈவே ராமசாமிக்கு வரவேற்பு இருந்தது. இன்றைக்கு கி. வீரமணிக்கும் உள்ளது. அசல் பகுத்தறிவை காட்டினால்தானே தெரியும் தஸ்லிமா நஸ்ரீனாக சல்மான் ருஷ்டியாக தங்கள் நிலை மாறுமென. பெரியார்